அது தவறு. ஆகவே அதனால இந்த தீமைகள் ஆரம்பத்திலிருந்து இருக்கல்ல, பின்னர் தோன்றின என்று தந்தை கூறுகிறார், விளங்கப்படுத்துகிறார். எல்லாம் விளங்கப்படுத்துகிறார். நான் அதே விஷயத்தை உருவாக்கி இருக்கிறேன், அதை துஷ்பிரயோகம் என்று அழைக்கிறாங்க. இது ஆங்கிலத்துல விகாரம் என்பாங்க. தீய தீய சொற்கள் உள்ளன, மற்ற தீய சொற்கள் இருக்கிறது. எனவே நிச்சயமாக, எனவே கண்டிப்பாக நாங்க விகாரங்கள் என்பதன் பொருள் 5 விகாரங்கள் இல்லாமல் இருக்கும். ஏனெனில் குறைபாடுகளை ஆங்கிலத்தில் 5 விகாரங்கள் என்று அழைக்கிறாங்க. இது மட்டுமல்ல, துன்மார்க்கம் என்பதற்கு வேறு பொருள் இருக்கிறது என்பதல்ல, விகாரங்கள் என்பதற்கு வேறு அர்த்தம் இருப்பதாக சிலர் நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த காமம், கோபம், பேராசை போன்ற தீமைகள் அனைத்து மனித இயல்பு அவர்கள் நினைக்கிறாங்க. இது மனித இதுல இருக்குன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆரம்பத்திலிருந்து இருக்கிறாங்க, அவங்க இல்லாமல் உலகம் இயங்காது. ஆனால் அப்படி இல்லை. அவை தீமைகள் மற்றும் அவை ஒரே மாதிரியாக அழைக்கப்படுகின்றன. மேலும் ஆங்கிலத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது. ஆகவே எனவே அந்த செயல்களை அழிக்க வேண்டும். அவை அழியும் வரை ஒருவர் அநாகரிகமாக மாற முடியாது. இது அவர்கள் இல்லாமல் உலகம் முன்னேற முடியாது என்று சொல்றாங்க. தீமைகளின் அதிகாரத்தின் அடிப்படையில உலகம் இயங்க முடியும் என்பது அப்படியும் அல்ல. தந்தை நம்மள மகிழ்ச்சி அடைய செய்தவர் யார் என்பதை தந்தை அமர்ந்து காட்டுகிறார் நமக்கு. யாரங்களை உருவாக்கி இருக்கிறாரு, பாவங்களை யார் உருவாக்குறார்கள் மற்றும் நம்மை பாவம் செய்ய வைக்கிற விஷயம் எது, அவற்றை விட்டு விடாமல் பாவங்கள் இருக்காது. ஓய்வெடுங்கள். நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம். அதனால் நாங்கள் எந்த ஒரு பாவமும் செய்ய மாட்டோம். அத்தோடு நாங்கள் மேலும் நீங்கள் எப்படி பொய்யாக மாறுவீங்க அது உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு அப்படி தெரியாதுன்னு சொல்றீங்க. நான் மட்டும் என்ன செய்ய வேண்டும், இந்த விடயங்களை துல்லியமாக உங்களிடம் இல்லை என்று சொன்னா, மற்றும் நான் இப்படியானது உங்களுடைய விடயங்கள் உங்கள்ட்ட இல்லை என்று சொன்னா, உங்களுக்கு உண்மை தெரியாது. உங்களுக்கு உண்மை தெரியாததால நீங்கள் நகரும் போது எதை செய்தாலும் பொய் செய்வது தவறில்லை என்று சொல்லுவீங்க. இதனாலதான் நீங்க அனைவரும் ஒன்று என்று தந்தை கூறுகிறார். அதாவது நான் ஒருத்தர் ஆத்துமா, நீங்கள் என்னை ஒருபோதும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இருப்பினும் நீங்க உடல் அல்ல, நீங்க ஆத்துமா. எனவே நீங்கள் ஒரு ஒரு விஷயம், ஆனா நீங்க வேறு ஏதோ ஒன்றை நினைக்கிறீங்க என இது பொய்யாகிறது.